வணக்கம். நான் பிகேகே லைஃப் டிசைன் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். லைஃப் டிசைன் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையை எப்படி நாம் கொண்டு செலுத்துவது, வாழ்க்கையை டிசைன் பண்ணுறது, பண்ணிக்கொள்வது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையை நடத்துவதுங்கிறது எனக்கு எல்லாமே அனுபவத்தில் வந்தது. ரெண்டாவது என்னுடைய அம்மா அப்பா, என் கணவரோட கைடன்ஸ், ஃபேமிலி சப்போர்ட், இதெல்லாம் என் வாழ்க்கையில் என் குழந்தைகளோட சப்போர்ட், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் வேண்டும்படி எனக்கு அமைத்து கொள்ள ஒரு வசதியை கொடுத்தது. ஒரு அதிர்ஷ்டசாலி, நான் மிக அதிர்ஷ்டசாலி. சிறந்த நண்பர்களை பெற்றிருந்தேன், சில வேண்டாத நண்பர்களையும் பெற்றிருந்தேன். அதை பற்றி தான் சொல்ல நான் இப்போ விரும்புகிறேன். எந்த இடத்துல நம்மளை நாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கதை. ஒரு வயதான முதியவர் இருந்தார். அவர் வியாபாரம்லாம் பண்ணார், கொஞ்சம் சரியாக வரல, சரின்னு உட்காந்துட்டார். அந்த நேரத்தில் என்னாச்சு, அவர் கையில் பணம் ஒன்றும் இல்லை. சரி, பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுன்றதுக்கு கையில் இருந்த ஒரு பழைய வாட்சை பையன்கிட்ட கொடுத்து, நீ போய் இந்த வாட்ச் கடையில் போய் கேளு, இல்லை இல்லை வேற ஒரு இடத்துல போய் இது யார்கிட்டையா கொடுத்து இது என்ன விலைன்னு கேளு அப்படின்னு போகும்போது கேட்டு நீ காசு வாங்கு அப்படின்னு. அப்படி போகும்போது என்ன பண்ணால், ஒரு ஆள்கிட்ட போனான். தரக்கடத்தெல்லாம் போயிட்டு கடைசியில் ஒரு ஆள்கிட்ட போய் இது என்ன விலைக்கு நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆள் இப்படி திரும்பி பார்த்துட்டு, என்ன $20 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அப்பாட்ட சொன்னான், $20 எடுத்துக்கிறேன், கொடுக்கலாமா? இல்லை, நீ இப்போ என்ன பண்ணுற, ஒரு வாட்ச் கடைக்காரங்கிட்ட போ அப்படிங்க. உடனே வாட்ச் கடைக்காரங்கிட்ட போய் அதில் வேல்யூ கேட்டோன்னே $200 தரேன் அப்படின்னா. உங்கள் அப்பாட்ட சொன்னான், அப்பா இந்த மாதிரி நீ என்ன பண்ணுற, இதுவும் சரியான விலை கிடையாது, நேராக மியூசியம் போய் மியூசியம் க்யூரேட்டர், அதாவது இந்த பழைய சாமான் ஆராய்ந்து எடுத்து வைக்கிற அந்த ஆள்கிட்ட போய் விலை கேளு அப்படின்னு சொல்லி போய் அவன் திரும்பியும் அந்த மியூசியத்தோட க்யூரேட்டர்கிட்ட போய் கொடுத்தோன்னு அவன், ஓ இது மிக பழமையான விலை உயர்ந்த பொருள், நான் உனக்கு $5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் அப்பாட்ட சொன்னான். அப்பா சொன்னார், நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதில் என்ன நமக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய தகுதியை கரெக்டான இடத்துல நாம் சேரும்போது தான் நம்மளுடைய மதிப்பு தெரியும். மதிப்பு தெரியாமல், நான் தான் சொன்னேன், கூடா நட்பு கேடு தரும். ஒரு கூடா நட்பை இந்த போன டிசம்பரில் முடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா பயங்கர பிரச்சனை ஓடிச்சு, அதனால் முடிச்சு விட்டுட்டேன். நண்பரே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மகள் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பண்ணாத அட்டுழியுமே கிடையாது, வேண்டாத விஷயங்கள்லாம் பேசி எதுக்கோ ஒரு சின்ன சாதாரண விஷயத்துக்கு ஒரு பிரச்சனையை வளர்த்தி அப்படி போனாங்க. அதனால் கூடா நட்பு கேடு தரும். நாம் யாரோட உறவாடுறோம், எந்த இடத்துல நாம் இருக்கோம், அது அவங்க நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. நீ ஒன்றும் இல்லை அப்படின்ற இடத்துல நீ போகவே போகாத. நீ ஒன்றுமில்லாமல் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் எல்லாமானது. நீ உன்னுடைய சூழ்நிலை பொறுத்து, நீ உன்னை கொண்டு செலுத்தும் வாழ்க்கையை பொறுத்து நீ நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. கட்டப்பட்டு சில காரியங்கள் செய்ய வேண்டும். ஏனென்னா சும்மா வராது, எதுவும் சும்மா வராது. அதற்கான கட்டப்பட்ட உடம்புழைச்சி கஷ்டப்பட்டு அங்கே அப்படி இல்லை. உடலால் மனதால் அதை ஹார்ட் ஒர்க், கட்டண மனக்கஷ்டம் கிடையாது, ஹார்ட் ஒர்க், கடுமையாக உழைத்து நீங்கள் பெற வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் பொறுமையாக இருக்கணும்னா, பிரபஞ்சத்தை வேண்டின 10 நாள் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலாமா அப்படின்னு. அப்படி இல்லை. பிரபஞ்சம் தெய்வீக நேரத்தில் தான் உங்களுக்கு உபயோகப்படும். தெய்வீக நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த நொடியில், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான
அனைத்தையும் தரும். சிலவதை பெற சிலவதை இழக்க வேண்டும். அந்த சிலதை பெறுவதற்கான விஷயத்தை இழக்க மறந்து விட்டால், ஃபார் இன்ஸ்டன்ட் இந்த அஃபர்மேஷன் பண்ணுறது காலையில் 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செஞ்சால் ரொம்ப நல்லது. சில பேர் 3 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. ஆனால் நான் 4:30 மணி தான், 3 மணிக்கு எழுந்துக்கிறது இல்லை. அது ஒரு தியாகம். ஏன்னா நல்லா தூங்குகிற நேரத்தில் எழுந்து பண்ணுறது. அந்த எழுந்து பண்ணும்போது அதுக்கு நிறைய எஃபெக்ட். ஏன்னா தேவதைகள் மேலே போயிட்டுருக்கிறதாகவும் நல்ல இது நம்ம ஹிந்து பிரகாரம் தேவதை போயிட்டு என்ன சொல்லுவாங்களே, அப்படியே ஆகட்டும், அப்படியே ததாஸ்து அப்படின்வாங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சயின்டிஃபிக்கலாக பார்க்க போனால் இந்த கிரணம் வருதுல பூமிக்கு மேலேருந்து, அந்த கிரணம் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி மேலேருந்து கீழே இருங்க. அந்த நேரத்தில் எது கேட்டாலும் நடக்கும் என்பது அது. அதற்காகத்தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சில தியாகங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த தியாகங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் வேண்டுகிற விஷயத்தை தியாகம் பண்ண வேண்டும். உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அதை தியாகம். ஏன்னா இந்த தியாகம், தூக்கத்தை தியாகம் செய்தால் இது வந்துவிடும். சில விஷயங்கள் சில இடத்துல விட்டு கொடுத்துடணும். 10 ரூபா போச்சா பரவாயில்ல, 100 ரூபா வரும், கண்டிப்பாக 100 ரூபா வரும். அதனால் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அதுவும் ஒரு வகையில் தியாகம்தான். முயற்சி வேண்டும், விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் அஃபர்மேஷன் நடக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு நடக்காமல் இருந்ததே கிடையாது. உடனே நடக்காது, நடந்துக்கிட்டே இருக்கும். எழுதி முடியாத ஒரு விஷயத்தை போன வாரம் முடித்தேன். எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி என்னுடைய இந்த டிஃபெக்ட்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் யாரையும் நம்பலை, அந்த ஆர்கனைசேஷன் கூட நம்பலை. நான் நம்புவது பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுத்து விட்டது. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் விடாமுயற்சி வேண்டும். விஸ்வரூப வெற்றி வரும். விடாமுயற்சி கண்டிப்பாக வேண்டும். ஒழுக்கம், டிசிப்ளின். காலையில் எழுந்தோன்னு இப்போது உங்களை பார்த்தா இவங்க நல்லவங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொல்லணும். அந்த ஒழுக்கம் வேணும். வாழ்க்கையில் கரெக்டாக இந்த நேரத்துக்கு எழுந்துப்பேன், இந்த நேரத்துக்கு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன பாட்டில் மாதிரி ஒரு விஷயத்தை சிஸ்டத்தில் வேலை இல்லை, பாட்டிலுக்குள்ளே தான் வேலை செய்யணும். ஒழுக்கம் வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், கேடு நினைக்கக்கூடாது, தர்மம் செய்ய வேண்டும், தர்மமாக வாழ வேண்டும். எல்லாமே அப்பனுக்கிட்ட கப்பரை 6 சவத்தில் கவுத்திருக்கு அப்படின்னு ஒரு பழமொழி தஞ்சாவூர் சைடில். அதாவது ஒரு அப்பா இருந்தார், மகன் இருந்தான், பேரன் இருக்கான். அப்பா இந்த மகன் அப்பாவுக்கு தினம் ஒரு ஓட்டு, தேங்காய் ஓட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. மகனோட மருமகள் அதை பார்த்துருந்தப்போ பெரியவர் வயசாகி இறந்து போயிட்டார். அப்போது அந்த கொட்டாக்குச்சியை தூக்கி எறியும்போது அந்த சின்ன பையன் போய் அதை எடுத்துகிட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்க? நாளைக்கு உனக்கு நான் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறேன். அதுதான் வாழ்க்கை. நாம் செய்யும் அநீதி அனைத்தும் பல்மடங்காக பெருகி நம்மளை தாக்கும். அதுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் வேண்டும், நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், தர்மம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். என்ன தன்னம்பிக்கை? என்னால் இது முடியும். அவன் சொல்கிறானா உன்னால் முடியாதுன்னு நீ கவலைப்படாத. அவன் உன்னை நம்புறதுக்கு அவசியமே கிடையாது. அவனுக்கு உன்னை பிடிக்காவிட்டாலும், அவனுக்கு உன்மேல் நம்பிக்கை இல்லாட்டாலும், எனக்கு என்மேல் நம்பிக்கை. நான் நினைத்ததை சாதித்து முடிக்கும் ஒரு ஆள் அப்படின்னு மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். என்னால் முடியாதது யாராலும் முடியும். எது வேணாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் உங்கள்கிட்ட, திறன் இருக்குது. திறனை பயன்படுத்தி தன்னம்பிக்கையோடு வாழ பழகுங்கள். நேர்மறையான எண்ணங்கள். அதே மாதிரி ஒரு காரியம் வேணும் அப்படின்னா, நான் சொல்லினேன் 10 கோடி ரூபா வேணும்னா 10 கோடி ரூபா வச்சுக்கிறவங்க எப்படி நடந்துப்பான் அந்த மாதிரி தான் ஆட்டிடியூட். உன்னுடைய பிஹேவியர், உன்னுடைய பெருந்தன்மை, உன்னுடைய நடைமுறை, உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை நீ அதுக்கு ஏற்றால் போல் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய ஆட்டிடியூட் காமிக்கிறான். ஆட்டிடியூட் தப்பாக காமிச்சா தப்பு. ஆட்டிடியூட் சரியான விதத்தில், நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் காமிச்சப்போ, எல்லாருக்கிட்ட திமிர் பிடிச்சி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த ஆள், உனக்கு என்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஐ எம் தி பெஸ்ட். நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் பெஸ்ட், நீங்கள் தான் மேன்மை கொண்டவர், நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் எல்லாம் செய்ய வல்ல ஒரு மனிதர். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டால்
கவலைப்படாதீர்கள். அந்த இக்கட்டு, அந்த வலி அந்த சிறிய நேரத்திற்கு மாத்திரம்தான். நான் தான் சொல்லியிருக்கேன், டக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தனியாக போய் உட்காந்து அஃபர்மேஷன் எழுதுங்க. 20 தரம், 15 தரம், 11 தரம், அந்த சூழ்நிலை எவ்வளோ டைம் கொடுக்குதோ எழுதிட்டு, நடந்து முடிந்து விட்டது, என் பக்கம் வெற்றி, இப்போதே பிரபஞ்சத்திற்கு நன்றி, அப்படி எழுதுங்க. 2வது, இங்கே நடக்கும் அத்தனையும் என்னுடைய உயரிய நன்மைக்கு, உங்களுடைய உயரிய நன்மைக்கு மாத்திரமே எல்லா காரியங்களும் உங்களை சுற்றி நடக்கும். கவனித்து பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். பிரபஞ்சம் உங்களின் உயரிய நன்மைக்கு மாத்திரம் எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுக்கிறது. இந்த ஆண்டவன் குழந்தை நாம், நம்மை தோற்று போக அவன் விட்டு விடுவானா? நீயா விரும்பினாலுடைய, நீயா வேண்டும் தோல்வி என்று சொன்னாலுடைய, நீ தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நீங்கள் யூஆர் அ வின்னர். நீங்கள் முதல்ல அதை நம்பி அதை கொண்டு செலுத்தணும். அடுத்தவன் எழுத்து வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, யாருமே தேவை கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்று வெற்றியாளராக மீண்டும் மீண்டும் எத்தனை விழுந்தாலும் எழுந்து நின்றுடுங்க. கவலைப்படாதீங்க, கட்டமே வராது. உங்களுக்கு வந்தாலும் அது நன்மை பயக்கும். சில விஷயங்கள் நடக்கும்போது யோசனை பண்ணி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு, அப்போ நான் நினச்சிப்பேன், ஓகே, காட்ஸ் வில், ஆண்டவனின் கட்டளை இது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நல்லா வச்சு நல்ல விஷயங்கள்லாம் செய்யும்போது நான் ஏற்றுக்கும்போது இதையே நான் ஏற்றுக்கூடாது அப்படி. எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு சாதிக்க வல்லது இந்த பிரபஞ்சம். அதனை நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக மறக்காமல் மனதில் ஆணி அடித்த மாதிரி, நான் எனக்கு எப்போவுமே இது வரும், இந்த எனக்கு பணம் ரொம்ப முக்கியங்க. பணம் என்ன, பிகாஸ் எனக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி. என்னை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய கமிட்மெண்ட். அவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் கூட நிற்கிறது. எனக்கு வேலை செஞ்சவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்கும். அதனால் ஆனால் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்போவுமே நான் மனசில் தான் நினச்சிப்பேன், என்னுடைய வெளியில் கூட சொல்ல மாட்டேன். அது பாட்டுக்கு நிறைய வீடியோ வரும் பணம் சம்மந்தப்பட்டு. 333 1111 888, சமீபமாக 888 வருது எனக்கு. சிங்க்ரனிசிட்டி அப்படிம்பாங்க, அதாவது டிவைன் மெசேஜ் வரும், அதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த மெசேஜ் எல்லாம் நீங்களும் உள்வாங்குங்கள். நல்ல மெசேஜை பார்த்து உள்வாங்குங்கள். காலையில் எழுந்த உடனே 1 மணி நேரம் ஃபோனை பார்க்காதீங்க, 1 மணி நேரம் இதெல்லாம் செய்யுங்க. கண்ணாடி பாருங்கள், நான் நலமாக இருக்கிறேன், சந்தோஷமாக சிரிங்க. உங்களை பார்த்து சிரிக்கிற முதலால் நீங்கள் தான் இருக்கணும். பிறகு ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்க. இன்றைய நாள் மிக நல்லதாக நடக்கின்றது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. பஞ்சபூதங்களை கூப்பிடுங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி அனைத்தும் என்னை கொண்டு செலுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி. என்னை பெற்ற அன்னை தந்தைக்கு நன்றி. என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் நலமாக இருக்கணும். நான் போய் செய்கின்ற அத்தனை வேலையும் வெற்றிகரமாக இன்று முடிந்து விட்டது. பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் கூட நடக்கும் என் ஆண்டவருக்கு மிக்க மிக்க நன்றி. இதை சொல்லிவிட்டு நாளை ஆரம்பிங்க. உங்கள் நாள் இனிதாக முடியும். புரிந்துதா? நான் ஒரு சின்ன விஷயம் பரிகாரம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. புது வருஷத்துக்கு முதல் நாள் வீட்டில் இருக்க பழைய சாமான்லாம் எடுத்து தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. வேண்டாம். வீடு மூளை சுத்தமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு புது வருஷத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணுன்றதை நாளை வீடியோவில் சொல்கிறேன். இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.